இரண்டாம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். எடுத்தவர்கள் ஒரு ஆளுக்கு ஒரு 5-6 வசனங்களாக வாசித்துக் கொண்டு வரலாம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாகப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியையை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. நிலத்தினுடைய சகல செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகல பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷரும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதலாகும் கோமேத கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பேர். அது ஆசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பேர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியில் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினால் உருவாக்கி ஆதாம் அவர்களுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவர்களை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜத்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விழா எறும்புகளில் ஒன்று எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எறும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணியாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். கல்யாண காலவெளியிலே நாம 2ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். இது மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இங்க தான் ஆண்டவர் ஆதாமோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார்.
ஆதாமோடு கர்த்தர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். முதல் உடன்படிக்கை கர்த்தர் ஆதாமோடு ஏற்படுத்தினார். முதலாவதாக 1 அதிகாரத்தையும் 2வது அதிகாரத்தையும் படிச்சா 2 கிரியேஷன் ஸ்டோரிக்கிற மாதிரி தெரியுது. பட் ஆக்சுவலா 2 கிரியேஷன் ஸ்டோரி இல்லை, ஒரு கிரியேஷன் ஸ்டோரி. 1ஆம் அதிகாரத்தில் எல்லாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது என்று விவரிக்கிற வேதம் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது மனிதன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான் என்று விவரிக்கிறது. ஆகவே 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட விதம். இதில் அதுதான் முக்கியமானதாக காணப்படுகிறது. 4ஆம் வசனத்தோடு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தோடு ஜெனரல் கிரியேஷன் ஸ்டோரி நிறைவு பெறுகிறது. ஆனால் 7ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவான். ஆதாமை கர்த்தர் மண்ணினாலே உருவாக்கினார். அப்போ இவனுக்குள்ள மண்ணின் சாயல் இருக்கிறது. பிறகு தேவனாகிய கர்த்தர் அவன் நாசியிலே ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். விண்ணின் சாயலையும் பெற்றுக்கொண்டான். மண்ணின் சாயலையும் விண்ணின் சாயலையும் இந்த மனுஷன் பெற்றுக்கொண்டான். இந்த சரீரமானது மண்ணின் சாயலில் இருக்கிறது. இது மண்ணுக்கே திரும்பும். ஆனால் இந்த சரீரத்துக்குள்ள, இந்த மண்பாண்டத்துக்குள்ள விலையேற பெற்ற பொக்கிஷம் ஆகிய ஆத்மாவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ஜீவாத்மா, கர்த்தர் கொடுத்தது. அது கழிவில்லை. கிருபையா கர்த்தர் அதை கொடுத்தார், மனுஷனுக்கு கொடுத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இப்போ இந்த மனுஷன் தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஆண்டவர் ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் அல்லது அவ்விடத்தில் பிதோலாவும் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத்து என்று பெயர். ஒரு நதி ஏதேனில உருவாக்கி 4 ஆறுகளாக பிரிந்து 4 திசைகளிலே ஓடி அந்த தோட்டம் முழுவதையும், அந்த ஏதேன் முழுவதையும் அது பசுமையாக வைத்துக் கொள்ளும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். அங்க வெளியே மண்ணினால அவனை உண்டாக்குனாரு. இந்த பக்கம் ஒரு தோட்டத்தை உண்டாக்குனாரு. அங்கிருந்து இங்கே கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தவும் அதை காக்கவும் மனிதனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். இங்கே தான் உடன்படிக்கை வருகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இங்கே தான் நாம் உடன்படிக்கையை கவனிக்க வேண்டும். உடன்படிக்கைக்கு 2 பேர் தேவை. உடன்படிக்கைக்கு 2 பேர் தேவை. உடன்படிக்கைக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது, நிபந்தனைகள். உடன்படிக்கைக்கு இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரம் அல்லது ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை திருமணத்தில், இல்லற வாழ்க்கையில், குடும்பத்தில் இருக்கிறது. அதை பின்னால இந்த இதே அதிகாரத்தில் கீழே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
உடன்படிக்கை ஒரு ஒரு புருஷனுக்கும் ஒரு மனைவிக்கும் மத்தியில் 2 பேர் தேவை. அந்த 2 பேர். இந்த உடன்படிக்கைக்கு நிபந்தனைகள் வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரையில முகம் பாராமல் உன்னையே நேசித்து உனக்கு மரியாதை செலுத்தி உன்னை போஷித்து உன்னை பாதுகாத்து உன்னை வழி நடத்துவேன்னு பாஸ்டர் சொல்ல நம்மளும் சொல்லி என்ன பண்ணிக்கணும்? கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ உடன்படிக்கைக்கான நிபந்தனைகள் அதெல்லாம் கண்டிஷன்ஸ். 3வது என்ன இருக்குது? உடன்படிக்கைக்காக ஆசீர்வாதம் இருக்கிறது. என்ன அந்த ஆசீர்வாதம் எல்லாம்? இனி உன்னுடையதெல்லாம் என்னுடையது. உன்னை போஷிக்கவும் என்னுடையதெல்லாம் உனக்கு தரவும் நான் வாக்களிக்கிறேன். இந்த 3 காரியங்கள், கூற்றுகள், 3 கருத்துகள் ஆண்டவர் ஏற்படுத்தின உடன்படிக்கையிலும் இருக்கிறது. Very interestingly, God is the initiator of the covenant. இந்த உடன்படிக்கை ஆரம்பிக்கிறவர் கர்த்தர். யார் ஆரம்பிச்சாங்கன்றது ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஒரு உடன்படிக்கை ஆரம்பிக்கிறார், மனிதனை உண்டாக்குகிறார், ஏதேன் திட்டத்தில் கொண்டு வந்து அவனை வைக்கிறார். ஆண்டவர் ஒரு பார்ட்டி, ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆண்டவர், செகண்ட் பார்ட்டி ஆடாம், மேன், மனிதன், ஆதாம். முதல் பார்ட்டி ஆண்டவர், 2வது பார்ட்டி ஆதாம். கண்டிஷன் என்ன? இந்த தோட்டத்தில் இருக்கிற கனிகளை எல்லாம் புசிக்கலாம், ஆசீர்வாதம். தோட்டத்தில் உள்ள கனிகளை எல்லாம் புசிக்கலாம், பிளெஸிங். கண்டிஷன் என்ன? நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் புசிக்கலாம். அப்போ ஒரு உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களும் கூற்றுகளும் நிபந்தனைகளும் இங்க இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். இந்த தோட்டத்தில் உள்ள கனிகளை எல்லாம் புசிக்கலாம். இப்போ எத்தனையோ மிருகங்கள் இருக்கும், ஒரு மிருகமும் இவனை தாக்காது. பாம்பு, தேல் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இவனை கடிக்காது. சிங்கம், புலியெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இவனை தீங்குபடுத்தாது, இவனை தீங்குபடுத்தாது, தீண்டாது. இவனுக்கு ஒரு வீடு தேவையில்லை. ஏதாவது ஒரு நல்ல சமமான ஒரு இடத்த பார்த்து மரத்தடியில் இல்லை பாறை மேல கல் மேல படுத்துக்கலாம். எனக்கு ஒன்றும் ஆகாது. என்னென்ன தேவையில்லை? கேஸ் பில் இல்லை, எலக்ட்ரிக் பில் இல்லை, சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் தேவையில்லை. நேச்சுரலாக இருக்கும். அந்த தண்ணீர் இயற்கையாக சுத்தப்படுத்தும். காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு நல்ல ஃப்ரெஷ் வாட்டரில் ஒரு குளியல் போட்டு வெளியே வந்தவொடனே பழுத்து தயாராக இருக்கிற பழத்தை பறித்து சாப்பிட்டுக்கலாம். சுகர் இல்லை, பிபி இல்லை, வாக்கிங் போக வேண்டிய அவசியம் இல்லை. யார் அப்படி சாப்பிட சொன்னாங்க? யார் அப்படி வாக்கிங் போக சொன்னாங்க? அது அவசியம் இல்லை. தைராய்டு பிரச்சனை இல்லை, உப்பு பிரச்சனை இல்லை, தலை நோவு இல்லை, கழுத்து நோவு இல்லை, இடுப்பு நோவு இல்லை, கால் நோவு இல்லை, முட்டி நோவு இல்லை, எந்த நோவும் இல்லை. சுகமான ஒரு வாழ்க்கை, நோயற்ற ஒரு வாழ்க்கை. துணி பத்தி கவலை இல்லை, துணியே தேவையில்லை. தான் துணி வஸ்திரம் அணியவில்லைன்னே தெரியல அவனுக்கு. ஐ எம் அன்ட்ரஸ்ட்னு அவனுக்கு தெரியல. தான் நிர்வாணி என்று அவனுக்கு தெரியவில்லை. அந்த வாழ்க்கை யோசனை பண்ணி பாருங்க, எப்படி இருந்திருக்கும். அண்டவருடைய மகிமையின் பிரசன்னமே வேறதான். அதை எந்த வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. எதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை, வெறுது தேட வேண்டியதில்லை, அடுப்பத்த வைக்க வேண்டியதில்லை, எதுவுமே அவசியம் இல்லை. ஆனால் நிலத்தை மாத்திரம் பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். தோட்ட வேலை செய்யணும். எதுக்கு? உடம்பை ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு. சாப்பிட்டு தூங்கி இருந்தா அதுவும் நல்லது இல்லை. வேலை செய்யணும், ஆண்டவர்கிட்ட வேலை செய்யணும். சோம்பேறியெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட வேலை செய்யணும். இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் காட், யூ நீட் டு ரியலி ஒர்க். உண்மையா வேலை செய்யணும். அவரே வேலை செஞ்சவர் 6 நாள். 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அந்த கட்டளை கூட இந்த பகுதியில் தான். அப்போ இந்த உடன்படிக்கையில நிபந்தனை ஆதாமுக்கு ஒண்ணு, எல்லாத்தையும் சாப்பிடலாம், அது ஆசீர்வாதம். நன்மை தீமை அறியத்தக்க கனியே புசிக்க கூடாது, நிபந்தனை.
பரிசுத்த ஓய்வு நாளை 7வது நாளை பரிசுத்த ஓய்வு நாளை என்ன பண்ணணும்? ஆசரிக்கணும். இங்கே தான் பிரச்சனையே நம்மளுக்கு. அன்னைக்கு தான் நம்ம ஃபங்க்ஷனுங்கெல்லாம் இருக்குது, கல்யாணம், காதணி விழா எல்லாம் அன்னைக்கு தான். என்ன செய்யறது? போகலன்னா அவங்க கோச்சிக்குவாங்க. சரி, போனா கோயிலுக்கு வரலன்னா ஆண்டவர் கோச்சிக்குவாரு. இந்த 2 பேர்ல யார் கோச்சிக்கணும்? ஆபத்து. அது மனசில் வச்சுக்கணும். சரி, இதை பற்றி காலையில் நான் ரொம்ப பேச விரும்பலை. ஏன்னா இப்போல்லாம் எல்லாரும் கொரோனா வந்துக்கிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் பயம். அப்போ கூட இருக்கிறாங்க நிறைய பேர். நம்ம வந்தவங்களை பற்றி பேசலாமே, வராதவங்களை பற்றி நம்மளுக்கு இன்னும் அவ்வளோ கவலை. வந்தவங்க ஆசீர்வாதத்தோட போகட்டும். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த 2 நிபந்தனையை வச்சார். உடன்படிக்கைக்கு 2 நிபந்தனைகளை வச்சார். 1, ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். 2, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கக்கூடாது. இந்த 2 நிபந்தனைகளை வச்சார். அடுத்து இன்னொரு அற்புதமான ஒரு காரியம் ஆண்டவர் செய்தது என்னவென்றால், ஆதாம் எல்லாத்தையும் பார்த்தாரு. எல்லாம் நல்லா இருக்குது, மிருகங்கள்லாம் ஜோடியா இருக்குது. ஆண்டவர் கண்டதெல்லாம் நன்றாக இருந்தது, மிகவும் நன்றாக இருந்தது. இட் வாஸ் குட். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ஒன்னே மட்டும் நாட் குட். மனிதன் தனித்திருப்பது நல்லதல்ல. அதுல ஆண்டவருக்கு ஈடுபாடு இல்லை. அப்ப என்ன பண்ணாரு? இவனுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணாரு. ஆண்டவர் பெரிய சர்ஜன், மிகப்பெரிய சர்ஜன். எங்க என்ன இருக்கும்னு அவருக்கு தெரியும். இந்த பக்கம் ஒரு கடாப்பல் சொத்தப்பல்லு, இந்த பக்கம் இருக்கிற கப்பல்ல பிடிக்கிட மாட்டாரு. பல் டாக்டர் ஒரு முறை நல்ல சொத்த பல்ல விட்டுட்டு நல்ல பல்ல பிடிக்கிறாங்க தானே. என்ன அப்படி பாக்குறீங்க? ஓகே, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், எந்தெந்த உறுப்புகள் எங்க என்ன இருக்குன்னு. இல்லாமல இவனுக்கு அயர்ந்த நித்திரையை வர வச்சு அனஸ்தீசியா கொடுத்து இங்கிருந்து ஒரு எலும்பை எடுத்து அந்த இடத்த சதையால மூடி அந்த எலும்புல ஏவாளை உண்டாக்கினார். ஆதாம் எடுக்கப்பட்டது மண்ணில், ஏவாள் எடுக்கப்பட்டது மனுஷன்ல. ஆதாம் எடுக்கப்பட்டது மண்ணில், ஏவாள் எடுக்கப்பட்டது மனுஷன். இப்போ அழகான இந்த ஏவாளை நிறுத்தினார் ஆண்டவர். கண்ணு முடிச்சான். ஆண்டவர் கேட்டார், யார் இருக்குது? ஆண்டவரே, இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியா என் எலும்புக்கு எலும்பும் என் மாம்சத்துக்கு மாம்சம். மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியா மனுஷி என்ன பண்றார்? இன்னும் பேர் இல்லை ஏவாளுக்கு. ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறவரெல்லாம் பேர் இல்லை. வெளியே போன பிறகு தான் பேர் வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறது. அப்புறம் இப்போ இவங்க 2 பேரை உருவாக்கி திருமணத்திற்கு ஆண்டவர் நிபந்தனை வைக்கிறார், கண்டிஷன் வைக்கிறார். என்ன அந்த கண்டிஷன்? இது நிமித்தம் 24ஆம் வசனம், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். கடைசி வசனம், ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட கவனிங்க. இங்க திருமணத்திற்கான கண்டிஷன், நிபந்தனைகளை கர்த்தர் வைக்கிறார். மனிதர்கள் இந்த நிபந்தனைகளை மாற்ற முயற்சிக்கும் பொழுது குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது. எல்லாம் கவனிங்க. நானும் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன், எனக்கும் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். எப்ப பிரச்சனை மாறுகிறதுன்னு சொன்னா, பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், மனைவியை நேசிக்க வேண்டும். கனெக்ஷன் மாத்தி கொடுத்தா குடும்பத்துல பிரச்சனை. மனைவியை கனம் பண்ணி பெற்றோரை தொடர்ந்து நேசித்துக் கொண்டிருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை. இதுவே ஒரு பொழுது போயிட்டோம். சாயந்தரம் வரலாம் உபாசப்பட்டோமா, கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு.
இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் தன் நிலை புரிந்து கொள்ளாத தன்மை. என் பொறுப்பு என்ன குடும்பத்துல, என் உரிமைகள் என்ன, என் கடமைகள் என்ன, எது முக்கியம் என் வாழ்க்கையில, யார் முக்கியம், இதை சரியாய் புரிந்து கொள்ளாததுனால தான் குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் வருகிறது. ஆண்டவருடைய கட்டளையை மீறி சுயத்துக்காக காரியங்களை செய்கிறது தவறு. எனக்கு இஷ்டமான பிள்ளைய எப்படின்னா தூக்கி விட்டுறணும். அது கட்சி வரலும் ஒருபடுறது இல்லை. எந்த பிள்ளைக்கு பெற்றோருடைய அதிக கவனமும் அதிக ஆதரவும் இருக்கிறதோ நீங்க எழுதி வச்சுக்கோங்க, கடைசி வரலாம் அந்த பிள்ளை ஒருபடுறது இல்லை. நீ போன பிறகு மிக பரிதாபத்துக்குரிய நிலைமைக்குள்ள அந்த பிள்ளை போகும். எந்த பிள்ளை கஷ்டப்பட்டு வளரும்படியாக, எந்த பிள்ளை கஷ்டப்பட்டு வளரும்படியாக அந்த பிள்ளைய நீ அனுமதிச்சு போராடி முன்னேறதுக்கு அனுமதிக்கிறியோ அந்த பிள்ளை எந்த பிரச்சனை இல்லாம வாழும். நீ ஜோசப்னு சொல்லாத. ஜோசப்பையும் எனக்கு தெரியும், கிதியோனையும் எனக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டும். அந்த நிலைப்பாட்டிலே நிலையா இருக்க வேண்டும். பைபிள் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுகிறது, அதுல இருக்கும். சொந்த ஃபேவரிட்டிசம், சொந்த இஷ்டம், அதை செயல்படுத்தும் போது, என் சொந்த விருப்பத்தை நான் செயல்படுத்தும் போது யாரோ ஒருத்தரை காயப்படுத்துற பிரச்சனை ஆரம்பமாகுது குடும்பத்தில். சமாதானமான ஒரு குடும்ப வாழ்க்கை நம்ம குறிப்பா இந்தியாவில் கூட்டு குடும்ப அமைப்பு. இந்த கூட்டு குடும்ப அமைப்புக்குள்ள பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், மனைவியை நேசிக்க வேண்டும். இதை மாற்றக்கூடாது. அம்மா அன்பை எதிர்பார்க்க கூடாது, தாத்தரமா அதை மட்டும் எதிர்பார்க்கணும். மனைவி நம்ம முன்னால புருஷன் கை கட்டி நிக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்க்கறதுனால தான் பிரச்சனை. நீ உட்காந்திக்கணும், நீ ஏஞ்சுக்கணும். அம்மா கொண்டாட்டிங்க ஆசை. இலவசமா உனக்கு கெச்ச வேலைக்காரனா நினைச்சுக்க கூடாது புருஷனை. உனக்கு இலவசமா கெச்ச அடிமையா நினைச்சுக்க கூடாது. உனக்கு ஆண்டவன் அவன், உனக்கு தலை அவன். இது எங்க இருக்குது? சரி, பைபிள்ல இருக்கிறது நம்ம சொல்லிட்டு போலாம். இந்த நிலைமைகள் மாறும்பொழுது தான் குடும்பத்துல பிரச்சனை உண்டாகுது. தேவையில்லாம ஒரு விஷயத்துக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, விவகாரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாது. அவசியம் இல்லாம நுழையக்கூடாது. ஆண்டவர் அற்புதமா ஒரு குடும்ப அமைப்பை வச்சாரு. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு மனைவியோடு அவங்க 2 பேரும் சந்தோஷமாக்கணும்ட்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கண்டிப்பா புது மிஷின் மக்கர் பண்ணோம். ஒன்னோட ஒண்ணு இறைச்சிக்கணும், உராய்ப்பு ஜாஸ்தியாகி, ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாகி, சூடாயிட்டு வந்து நிற்கும். நம்ம கிட்ட வந்தப்போ என்ன ஊற்றலாம், ஆயில் போடலாம், லூப்ரிகேஷன் அப்போ போடலாம். அதுங்களே சூடாகி அம்மை அடங்கட்டும். நம்ம தேவையில்லாம அவங்க விஷயத்துல என்ன வேணாம், தலையிட வேணாம். தூரம் நின்று அவங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறத பார்க்கலாம். அதிகமான தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படக்கூடாது. நமக்கு தேவையில்லை, ரொம்ப தகவல்கள் வேணாம். ஒவ்வொரு முறையும் எனக்கு சொல்லிட்டு தான் வேணும்னே உட்கார்றது. அப்படியே சோபால திரும்பிக்கணும். அந்த கல்யாணம் ஆகிட்டு புதுசு அவங்க ரெடி ஆகிட்டு வெளியே அங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. வேணும்னு அடிப்படி இந்த சின்ன பக்கம் திரும்பி உட்கார்றது. அவங்க சுற்றி நின்றுமா அப்படின்னு இப்படி திரும்புறது. அவங்க இந்த பக்கம் வந்து கொஞ்சம் சொல்ல, அதுக்குள்ள அவங்களுக்கு போகணுன்ற அந்த ஆர்வமே போயிடும். இன்னத்துக்கு போக நினைச்சாங்களோ அதுவே போயிடும். அட தூ, இதுக்கு மேல இன்னத்துக்கு போறது. சரி, அப்போ ஒன்றும் தெரியாது. ராத்திரின்னு ஒண்ணு வரும். அப்போ அவ காட்டுவா, யாருக்கு, புருஷன், உங்க அம்மா இப்படி பண்ணாங்களே நியாயமா. இத பத்தி சொன்னா சந்தோஷமா கேள்வி. இவ்வளவு பிரச்சனைக்கும் பைபிள்ல ரொம்ப தெளிவான பதில் இருக்கு.
தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு ஒரே மாம்சமா இருக்கிறார். சரி, அப்பா அம்மாவை மரியாதை இல்லாத பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கின்னு அப்பா அம்மாவை மரியாதை இல்லாத நடத்துறது, அதுவும் பயங்கர தப்பு. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக பைபிள் சொல்லுது. சோ இந்த உடன்படிக்கைக்குள்ள இவையெல்லாம் உள்ளடக்கும். சோதர ஆண்டவரே, இந்த உடன்படிக்கைக்குள்ள இவைகள் எல்லாம் உள்ளடக்கும். ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கலாகாது. தோட்டத்தில் உள்ள மற்ற எல்லா விருட்சங்களையும் கனிகளையும் புசிக்கலாம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது. புருஷனும் மனைவியும் ஒரே மாம்சமாய் இருக்க வேண்டும். மனைவியை நேசிக்க வேண்டும். பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். இங்க பாருங்க, தகப்பனையும் தாயையும் விட்டு இங்க தான் விளங்காத ஒரு வசனம் இது. ஆதாமுக்கு அப்பா யாரு, அம்மா யாரு? ஏவாளுக்கு அப்பா யாரு, அம்மா யாரு? சென்னையில சொன்ன நான் பாஸ்டர் மீட்டிங்ல, ஆதாமுக்கு சில சேஷமான ஆசீர்வாதம் பெற்றவன் ஆதாம். என்ன சொல்லிட்டோமா, அவனுக்கு மாமியார் இல்லை. எல்லாருக்கும் சந்தோஷம், பாஸ்டர்களுக்கு எல்லாம் அம்மா அம்மா. பெண்கள் பாஸ்டர் வாங்க, நீங்களும் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கும் மாமியார் இல்லை. மாமியார் இல்லாத வாழ்க்கை யோசித்து பாருங்களேன். ஒரு நிமிஷம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. மாமியார் இல்லாத ஆடா ஆடா ஆடா. இந்த ஏவாள மாதிரி குட்டு வச்சவா யாருமே இல்லை. ஆமா தானே? ஆதாமுக்கு ஏவாளுக்கு மாமனார் மாமியார் யாரு? ஆண்டவர் தான். அவரே விட்டு கொடுத்துட்டாரு. இவங்க ரெண்டு பேரு என்னன்னு, தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருக்கிட்டு அவரே விட்டு கொடுத்துட்டான். ஜாலியா இருக்கு போகும். ஆனா ஓய்வு நாள்னு ஒண்ணு வருது. அப்ப மரியாதையா என்ன பண்ணணும், தேடணும். சாயந்தரத்துல வருவேன், நான் வரப்போ எனக்காக என்ன பண்ணுக்கணும், காத்துக்கணும். வேற ஆண்டவர் எவ்வளவு அழகாக இந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். கம்மியான ஆண்டவர் பிள்ளைகள் இந்த காலவெளியில் நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. கர்த்தர் உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அவரே அதில் ஆசீர்வாதங்களை வச்சார். அவரே நிபந்தனைகளை வச்சார். நிபந்தனைகளை கைக்கொள்ளும் பொழுது நிறைவான ஆசீர்வாதம். As long as you fulfill his conditions, you will be protected, you will get his blessings. அவருடைய நிபந்தனைகளை கைக்கொள்ளுகிற வரையிலே உனக்கு ஆசீர்வாதம், சகல நன்மைகளையும் கர்த்தர் உனக்கு தருவார். இந்த 2 அதிகாரத்துல ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த 2 அதிகாரமும் இட்ஸ் ஆல் அபவுட் காட். இந்த 2 அதிகாரமும் பின்பு தேவனாகிய கர்த்தர், பின்பு தேவனாகிய கர்த்தர், பின்பு தேவனாகிய கர்த்தர், இப்படி இட்ஸ் ஆல் அபவுட் காட். நாளைக்குல இருந்து ஆண்டவர் போயிடுறாரு. இட்ஸ் ஆல் அபவுட் மேன். மனிதன் 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 என்று வரப்போகிறது. அதை நாளை சந்திப்போம், அதை நாளை தியானிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவார்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.